ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 அனிலாய நமஹா அப்படின்னு இவரை ஏவரத்துக்கு ஒத்தரும் இல்லை அப்படிங்கிற நாமத்தை பார்த்தோம். அந்த நாமத்துக்கே இன்னொரு பொருளும் பார்த்தோம். இவரை ஏவரத்துக்கு ஒத்தரும் இல்லை அப்படிங்கிறது ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா எப்பொழுதும் தூங்காமல் விழிச்சுருக்கிறவர் அப்படின்னு ஒரு பொருள். இது எதுக்கு ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா, எப்பொழுதும் தூங்காத விழிச்சுருக்கிறவர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஞானமே வடிவானவர் அப்படின்னு. அறிவு அப்படிங்கிறது எப்பொழுதும் தூங்காத ஒரு நிலை. எப்பொழுதும் விழிப்போடு இருக்கோம் சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா என்ன? எப்பொழுதும் அலர்ட்டாக இருக்கும், விழிப்போடு இருக்கும் அப்படின்னா வெறும் கண்ணு மட்டும் திறந்துருக்கிறதுங்கிறது அங்கே பொருள் இல்லை. இன்னும் அறிவுபூர்வமாகவும் ரொம்ப விழிப்போடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த பொருளில் தான் நீங்கள் எப்பொழுதும் தூங்காத இருக்கிறவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னார், அண்டச்சராச்சரத்தையும் இவர் காப்பாற்றணும், இவருக்கு பெரிய பொறுப்பு இருக்குது. அப்படி இருக்கிறவர் தூங்கி விழுந்தார்னா என்ன ஆகும்? காவல்காரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தூங்கினா என்ன பண்ண முடியும்? அதனால் எப்பொழுதும் விழிப்போடு இருக்கார் அப்படிங்கிற பொருளில் அனிலாய நமஹான்னு சொல்லித்தா அடுத்த 642வது திருநாமம் ஓம் அனலாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. முதல்ல சொன்னது அனிலாய நமஹா, இப்போ சொல்கிறது அனலாய நமஹா. வடமொழியில் எழுத்துலேயே மாறுறத்தில் கூட பொருளே மாறக்கூடியது. அப்படி ஒரு பாஷை அது. அதில் இதோட பொருள் அனலாய நமஹா அப்படின்னா என்ன அப்படின்னா முடிவில்லாத சக்தி படைத்தவர் அப்படின்னு அர்த்தம். அது என்ன முடிவில்லாத சக்தி? பெரிய சக்திமான் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய சக்தி இருக்குது சார் அவருக்கு, பெரிய பலசாலி அப்படின்லாம் சொல்கிறோம். அது என்ன முடிவில்லாத சக்தி அப்படின்னா, என்னதான் பலசாலியாக இருந்தால் கூட, பயில்வானாக இருந்தால் கூட வயசு ஆக 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 உடம்பு எல்லாம் சோர்ந்து போகிறது, தேயிறது. அதனால் பலமும் குறைஞ்சி போகிறது. நம்ம வாழ்க்கையில் பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு சமயத்தில் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு பருவத்தில் எப்படி நமக்கு தெம்பு இருக்குது, உடம்பில் பலம் இருக்குது. இந்த பலம் அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்துக்கணும். உடல் பலம் மட்டும் இல்லை, மனோபலம், உள்ள பலம் அதுவும் சேர்த்துக்கணும். இது ரெண்டும் முடிவே இல்லாத இருக்குது நமக்கு. அப்படி யாருக்கும் அப்படி இருக்கிறதா தெரியல. ஒரு காலத்தில் ஆஹா ஓஹுன்னு ஒரே பலசாலியாக இருக்கான், அப்புறம் ஒரேடியாக சோர்ந்து போய் கிடக்கிறாப்பில் இருக்குது. ஒரு சமயத்தில் ரொம்ப தைரியசாலியாக எல்லாம் இருந்தார் சார், இப்போ என்னமோ தெரில எல்லாத்துக்கும் பயப்படுறார் அப்படிங்கிறாப்புலையும் இருக்குது. அதனால் அந்த முடிவில்லாத சக்தி அப்படின்னாக்க உடல் பலமாக இருக்கட்டும், மனோபலமாக இருக்கட்டும், அந்த சக்தி இருக்கட்டும், எப்பொழுதும் குறையாத ஒரே சீராக இருக்குது. நமக்கு சீராகவே இருக்காது. ஒன்று சின்ன வயசில் இருக்கிறதே குறைச்சலாக இருந்தது சக்தி, அப்புறம் வளர 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 சக்தி ஏறிண்டே போச்சு. அப்புறம் இன்னும் வயசு ஆக ஆக அது என்ன எடுத்துன்னு திரும்பி கீழே இறங்க ஆரம்பிச்சிடுது. ஆனால் இவருக்கு அப்படி இல்லை, ஒரே நேர்கோட்டில் எப்போதும் ஒரே சக்திமானாக இருந்துருக்கார். அதனால தான் அனலாய நமஹா அப்படின்னு சொல்லித்து முடிவில்லாத சக்தி படைத்தவர்னு. அடுத்த 643வது திருநாமம் என்ன சொல்கிறது? ஓம் பலவதே நமஹா அப்படின்னு இருக்கு. இதுக்கு முதல் நாமத்தில் முடிவில்லாத சக்தி படைத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லியோ, அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னார், பலவதே நமஹா அப்படின்னா மிகுந்த பலமுள்ளவர், வல்லவர் அப்படின்னு அர்த்தம். இதே நாமம் 414வது நாமம் வந்திருக்கு. 414 இதே நாமந்தான் வந்தது. அங்கே ஒரு பொருள் பார்த்தோம். இங்கே என்ன பொருள் அப்படின்னா மிகுந்த பலமுள்ளவர், வல்லவர் அப்படின்னா வல்லவன்னா கெட்டிக்காரன். வெறும் பலம் மட்டும் இருந்தால் மட்டும் போகாது, வெறும் தேக பலம் மட்டும் இருந்ததுனால எதையும் சாதிச்சிட முடியாது. அது எல்லாத்துக்கும் கூட அறிவு பலமும் இருக்கணும். எந்தெந்த சமயத்தில் எப்படி எதை பண்ணணும், எதை பண்ணினா அதில் வெற்றி ஏற்படும், இப்படியெல்லாம் பார்த்து 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 நம்ம பண்ணணும். ஆங்கிலத்தில் சொல்கிறா இல்லையா, ஸ்ட்ராட்டஜி அது இதெல்லாம் சொல்கிறா.
எந்த சமயத்தில் எப்படி எதை பண்ணினா அது நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத யோஜனை பண்ணி பண்ணக்கூடியது தான். அதனால் வெறும் சரீர பலம் மட்டும் இல்லை, அந்த சாமர்த்தியமும் நிறைஞ்சவர். அதனால்தான் வல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி மிகுந்த பலமுள்ளவராக இருக்கார், வல்லவராக இருக்கார். இவரை யாராலையும் வெல்ல முடியாதவராக இருக்கார். இவரை ஏவரத்துக்கு ஒத்துரும் இல்லாத இருக்கார், முடிவில்லாத பலத்தை உடையவராக இருக்கார் அப்படின்லாம் இவரை புகழ்ந்துன்னு வருது இல்லையா? அதுக்கு ஏத்தாப்புலேயே இவரோட பெருமையில் இவரோட திருவிளையாடலில் என்ன இருக்குது அப்படின்னா, பிருதுங்கன் அப்படிங்கிற ஒரு அரக்கன். இந்த அரக்கன் இலங்கையில் இருந்தார். இலங்கையிலேருந்து வடதிசையை நோக்கி வரா. அப்படி வரத்தே பல ஊரை பார்த்துன்னு வர்றார். எல்லாத்தையும் பார்த்துன்னு வரத்தே ஆரூரை பார்க்குறார். திருவாரூரை பார்த்தா பல பேருக்கு இதுக்கு முன்னாலேயே சில அரக்கர்கள் கதையெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த திருவாரூரை பார்த்தாக்க என்னமோ பல பேருக்கு அப்படி ஒரு பொறாமை ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா அப்படி ஒரு சிறப்பு அங்கே மண்டி கிடக்கு அப்படின்னு தெரியறது. எல்லா விதத்துலேயும் பூமியிலோட வளமாக இருக்கட்டும், இல்லை எப்படி அங்கே இருக்கிற ஜனங்களோடது, அதெல்லாம் இதில் வர்ணிக்கப்பட்டிருக்கு. இந்த பிருதுங்கன் பார்த்தாராம், என்ன இவ்வளவு நல்ல ஜனங்கள்லாம் இருக்கா, இப்படி ஒரு ரொம்ப அழகாகவே எல்லாருமே அவர்கள் கடமையை துளிக்கூட வழுவாத பண்ணிட்டு வரா. இங்கே நீர் வளமாக இருக்கட்டும், நிலவளமாக இருக்கட்டும், மனித வளமாக இருக்கட்டும், இது அத்தனையும் நிரம்பி இருக்குது. நிரம்பி இருந்தால் போராது, எல்லாம் நல்ல தரமானதாக இருக்கணும். அதுதான் அங்கே முக்கியம். ஒரே இடத்துல சாமானாக கொட்டி கிடக்கு அப்படின்னா கூட அந்த சாமான் தரமான சாமான், முதல் தரமான சாமானாக இருக்கணுமே. அது ஒரே எல்லாம் குப்பையும் சத்தியமாக சேர்ந்து இருந்ததுன்னா அங்கே கொட்டி கிடந்தாலும் பிரயோஜனம் இல்லாதன்னு இருக்கும். அதனால் இந்த ஆரூரில் எப்படி இருந்தான்னு எல்லா வளமும் நிரம்பி இருக்குது, எல்லாம் மிக்க தரமுள்ளதாக இருக்குது. அப்படி மிகுந்த தரமுள்ள இதெல்லாம் பார்த்தா இந்த பிருதுஜங்கன் அசுரனுக்கு பொறாமை ஏற்பட்டது. இது என்ன இப்படி இருக்குது இந்த ஊரை? அதனால் முதல்ல என்ன பண்ணோன்னா, இதை அழிக்கணும். இதுதான் அரக்கர்களோட குணம். அசுரகுணம், அசுரகுணம், அரக்க குணம்னா என்ன அப்படின்னா, யாரும் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது, யாரும் சௌக்கியமாக இருந்துடக்கூடாது. அப்படி எல்லாரும் கஷ்டப்பட்டாக்க அதை பார்த்து இவர்களுக்கு சௌக்கியம், இவர்களுக்கு சந்தோஷம். இதுதான் அரக்க குணம். முன்னாலேயே சொல்லியிருக்கேன், இதுக்கு நேர் எதிர்மறையான ஆப்போசிட் குணம் தேவகுணம். தேவகுணம்னா என்ன அப்படின்னா, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும். அதை பார்த்து அவர்களும் சந்தோஷமாக இருக்கிறது. இதுதான் அரக்கர். இனிமேல் தேவர்கள் அப்படின்னா எங்கேயோ தனியாலாம் நினச்சிக்க வேண்டாம், நமக்குள்ளேயே தான் இருக்குது. நமக்கு சில பேரெல்லாம் பார்த்தாக்க இவெல்லாம் எப்பொழுதும் சௌக்கியமாக இருக்கணும், அதுவும் நம்ம ஆள் அப்படின்னாக்க, நம்ம வீடு, நம்ம மனைவி, நம்ம குழந்தைகள் எப்படின்னா நமக்கு உடனே எல்லோரும் எப்பொழுதும் சௌக்கியமாக இருக்கணும். அவங்க சௌக்கியமாக இருந்தால் அதை பார்த்து நமக்கு சந்தோஷம். இதே நமக்கு பிடிக்காதவராக இருந்தாக்க அவள் சந்தோஷமாக இருந்தால் உடனே நமக்கு வயிற்றுச்சல் வருது. அது எப்படியானு கெடுக்கணும், அவர்கள் கஷ்டப்பட்டான் அதை பார்த்து நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? அதை போல தான் இந்த அரக்க குணத்தினால இங்கே எல்லாம் நன்னா தான் நிரம்பி இருக்கே, அப்பா இப்படி ஒரு ஊர் இருக்கே, இப்படி ஒரு இடம் இருக்கே, ஏதோ ஒரு இடத்துலையான இப்படி இருக்கே அப்படின்னு சந்தோஷப்படக்கூடாதோ? இல்லை, பொறாமை ஏற்பட்டது. அதனால் இதை முதல்ல அழிக்கணும் அப்படின்னு இவன் நினச்சா, அதை அழிக்கிறதுக்கு முன்னாலே என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல இந்த நகரத்தில் இருக்கிற ஜனங்களெல்லாம் முதல்ல அழிக்கணும். ஏன்னா இவா தானே இவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிக்கிறான், இத்தனை வளங்கள்லாம் நிரம்பி இருக்குது, இது அத்தனையும் என்ஜாய் பண்ணுறது யார், அனுபவிக்கிறது யார்? இந்த நகரவாசிகள் தானே. அதனால் இந்த ஆரூரில் இருக்கிற ஜனங்களை முதல்ல ஒழிச்சு கட்டணும், இவர்களை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணான், எப்பொழுதும் அசுரர்களுக்கெல்லாம் உடம்பு பலம் மட்டும் இல்லை, மந்திர பலம், எல்லா பலமும் உண்டு. ஏன்னா அவர்களும் எவ்வளவுலாம் தவம் பண்ணியிருக்கான்லாம் பார்க்குறோம். அதனால் என்ன பண்ணார், ஒரு பெரிய மலைப்பாம்பு உருவத்தை எடுத்துட்டான். மலைப்பாம்பு உருவத்தை எடுத்துட்டு இந்த ஆரூருக்கு சுற்றி இருக்கிற அந்த காட்டுப்பகுதியில் இவர் போய் வாயை திறந்துன்னு படுத்துன்னு இருக்கா. மலைப்பாம்பு வாய் திறந்து எப்படி இருக்குது அப்படின்னு, ஏதோ நம்ம பாம்பு வாயை திறந்தது அப்படின்னா இத்தனுண்டு நம்ம கண்ணுக்கு பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு இல்லை, பெரிய மலை கனவா மாதிரி இருக்குமா. ஸ்ரீமத் பாகவதத்தில் இதே மாதிரி தான் சொல்லுது. அகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் கம்சன் ஏவினான்.
நந்தகோகுலத்தில் இருக்கிற எல்லாரையும் அழிக்கணும் அப்படின்னு, முதல்ல கிருஷ்ணரை அழிக்கணும் அப்படின்னு. அப்போ அவனும் என்ன பண்ணான், இதே மாதிரி மலைப்பாம்பு உடையமாக தான் வந்து வாயை திறந்துட்டு இருக்க, இந்த 1000 குழந்தைகள்லாம் கிருஷ்ணரோட காட்டுக்கு போனதெல்லாம் என்ன பண்ணுது, எல்லாம் நேரம் ஏதோ கனவாயக்கம்னு நினச்சின்னு உள்ளுக்குள்ளே போயிடுத்து. பார்த்தார் கிருஷ்ணர். அப்புறம் அவரும் உள்ளுக்குள்ளே போய் அவனை கீழ்ச்சின்னு வெளியில் வந்தார், நமக்கு சொல்கிறது இல்லையா. அதை மாதிரி இங்கே என்ன ஆகிடுத்து, இந்த பிருதுஜங்கன் பெரிய மலைப்பாம்பாக வாயை திறந்துட்டு அங்கே இருக்கான் இல்லையா. இது பாம்போட வாயின்னு தெரியாது, பார்த்தா மேலே செடி கொடி எல்லாம் இருக்கா, அதேதோ போகிற வழியாக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதில் இந்த ஆரூர் ஜனங்கள்லாம் அந்த வழியாக போகிறவெல்லாம் உள்ளுக்குள்ளே போனால் அவ்வளோதான், அவன் உள்ளுக்குள்ளே வயத்தில் உள்ள போய் மாட்டிக்க வேண்டியதான். இப்படி பண்ணின்னு இருக்கான் வாயை திறந்துண்டு. இது ஒருத்தருக்குமே தெரியாது. இது திடீர்னு எங்கேருந்தோ இலங்கையிலேருந்து ஒரு அசுரன் வந்து அவன் மலைப்பாம்பா வந்து வாயை திறந்துன்னு உட்காந்துருக்கான். எல்லோரும் ஊர் ஜனங்கள்லாம் பாதி பேர் அதில் போய் மாண்டு போயிடுறா அப்படின்னு யாருக்கு தெரியும். என்னமோ ஆச்சு போனவா திரும்பி வரலையே இல்லை, எல்லாருக்கும் அப்படி தான் கவலைப்படுத்தோன்றது. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் தெரிஞ்சுதான். யாருன்னர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய எழுந்தருளிக்கூடிய தியாகேஷ பெருமானுக்கு தெரிஞ்சுது. அடாடா, இந்த அசுரனோட வேலை, அவன்னா இப்படி வந்து வாயை திறந்துன்னு உட்காந்துருக்கான், இந்த ஜனங்கள்லாம் பாவம் அப்பாவி ஜனங்களாக தெரியாத அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறது அப்படின்னுட்டு இவர் என்ன பண்ணார், ஒரு வேட வடிவத்தை எடுத்துட்டு கையில் வில்ல அம்பை தூக்கிண்டு நேரே எந்த இடத்துல இந்த பாம்பாக இருக்கானோ அசுரன் அங்கே போனார். போய் முதல்ல ஒரு அம்பை எடுத்து அவன் தலைமையில் விட்டதோ இல்லையோ, திடீர்னு எங்கேருந்தோ அம்பு வந்து தாக்குறதுன்னு அது ஷீரின்னு பாம்பா பார்த்தா ஈத்தாப்புற வேடன். இவர் உடனே திருப்பி இன்னும் சில பானங்கள் எல்லாம் போட அவன் திருப்பி எதிர்க்க அவர் அப்படியே வாளால் சுழட்டி அடிக்கிறான். இப்படிலாம் 2 பேருக்கும் கடுமையான சண்டை நடக்கிறது. இந்த பிருதுஜங்கன் பாம்பாக இருக்கிற அசுரனுக்கும் வேடனாக வந்திருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் தியாகேஷ பெருமானுக்கும். இப்படி நடந்ததுன்னா எப்படி இருந்ததுன்னு அண்ட சராச்சரமே கிடுகிடுத்து தான். ஏன்னா ரொம்ப பலசாலி இவன். அந்த பலசாலியோட மோதுறது யார் அப்படின்னர், முடிவில்லாத சக்தி படைச்ச அனலனான சிவன் பெருமான்னா போய் மோதுறார். அதனால் 2 பேருக்கும் கடுமையான சண்டை நடந்தது. சண்டை நடக்கிறதே இவன் விஷத்தை கக்கிறான். விஷத்தை கக்கினா அந்த காட்டில் உள்ள மரங்கள்லாம் சாம்பலாயிடுது. அப்படி ஒரு சண்டை நடக்கிறதே பார்த்தார். கடைசியில் இவனோட ஒரு பானத்தினால அவனோட நாக்கை 2ஆக கிழிச்சார். அந்த பாம்போட நாக்கை 2ஆக கிழித்து அவனை வதம் பண்ணினா அவன் அப்படியே கீழே விழுந்து கிடக்க ஒரு பெரிய மலை கிடக்கிறாப்புல இருக்குது மலைப்பாம்பு. இவனை வதம் பண்ணினார். இவர் திருப்பி என்ன பண்ணார், கோவிலுக்குள்ளே வந்துட்டார். தன்னோட வடிவத்தை எடுத்துன்னு உடம்பு முழுக்கல வேர்த்திருக்கு, நெத்தியெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளே போயிட்டார். யாரோ ஆள் போகிறாப்புல போய் உள்ளுக்குள்ளே போய் மறைஞ்சு போயிட்டார். அதுக்குள்ளே அங்கே என்ன ஆயிடுத்து அப்படின்னா, கோவிலில் பூஜைக்கு போனவள்லாம் என்னது சாமியை காணுமே அப்படின்னு பார்த்தா அப்புறம் இவர் வேர்த்து விறுவிறுக்க வரார். இது அவள் வந்தது இவாளுக்கு ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது. அப்புறம் ஊர் ஜனங்கள்லாம் அங்கே அந்த பக்கம் போய் பார்த்தா என்னமோ திடீர்னு ஒரு பெரிய மலை மாதிரி பாம்பு கிடக்கே வதமாயி அப்படின்னு பார்த்தா அப்புறம்தான் தெரிஞ்சது, ஜனங்களுக்கெல்லாம் தெரியறது. அப்படி வந்தக்கூடிய ஒரு கொடிய அசுரன் இந்த ஊருக்கு கெடுதல் பண்ணுறதுக்கு வந்த இவனை தியாகேஷ பெருமான் தான் வந்து வதம் பண்ணி காப்பாற்றிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சது. அதனால் இப்படி பிருதுஜங்கன் முதலான பெரிய அசுரர்கள்லாம் வதம் பண்ணணும் அப்படின்னா அவர் மிகுந்த பலசாலியாக இருந்தால் தானே முடியும். அதனால தான் வல்லவர் அப்படிங்கிற திருநாமத்தை பலவதே நமகான்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அவரோட இன்னும் பெருமைகள் என்னன்னு தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.